ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, அதாவது நம்ம தொடர்ந்து டேரோட் கார்ட் ரீடிங்கை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம டேரோட் கார்ட் ரீடிங்கில் 8th கார்டை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த கார்டுடைய பேர் என்ன தெரியுமா? த ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லலாம். இந்த கார்டுடைய பேர் ஸ்ட்ரென்த், அதாவது தமிழில் சக்தி அப்படின்னு சொல்லலாம். இந்த கார்டுடைய அர்த்தத்தை முதல்ல புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா புரியாமல் இருந்ததுன்னா பிளேலிஸ்ட்டில் டேரோட் கார்ட் ரீடிங்னு இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட் வீடியோலேருந்து பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இந்த கார்டோட எக்ஸ்பிளனேஷன். வெண்மை நிற ஆடை அணிந்த ஒரு பெண் சிங்கம் ஒன்றை தன் கையால் தடவி கொடுத்து கொண்டிருக்கிறாள். சிங்கத்தை பெண்ணானவள் தன் கரங்களால் தடவி பழக்கப்படுத்தி தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது விலங்கு உணர்ச்சியையும் ஆசைகளையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பதை குறிக்கிறது. இடது கை அவளுடைய அழுத்தம் கொடுப்பது போலவும் வலது கையில் கீழே சாதாரண பிடித்திருப்பது போலவும் இருக்கிறது. வலது கை உடல் சம்பந்தமான சாதாரண முயற்சியும், இடது கை மனம் சம்பந்தமான அந்த அழுத்தத்துக்குரிய முயற்சியும் குறிக்கிறது. வெள்ளை ஆடை தூய்மையும் ஆத்மாவையும் குறிக்கிறது. பின்னால் நீல நிறமான லிங்க வடிவில் உள்ளது. சிவப்பு நிறம் சிங்கம் உடல் வலிமையும் ஆன்மீக ஆற்றலையும் குறிக்கிறது. இடையில் அணிந்திருக்கும் ரோஜா பூக்களாலான அந்த கொடிப்பட்டை வாழ்வில் பிடிமானத்தையும் வலிமையும் குறிக்கிறது. தலைமுடிவில் இன்ஃபினிட்டி அந்த சிம்பிள் இருக்குது. இது முடிவற்ற தெய்வீக ஆற்றலையும் தொடர்பு கொண்டிருக்கிறத குறிக்கிறது. இந்த கார்டு 8 என்பதை அளவு கடந்த உள்மன தூய்மையை, எதையும் சாதிக்கும் திறனையும் குறிக்கிறது. இந்த நம்பர், அதாவது வலிமை என்பது ஆத்ம பலமாகும். பச்சை புல்வெளி நிலத்தில் நிற்பது வளமையை குறிக்கிறது. மஞ்சள் நிற பின்னணி ஆற்றல் மற்றும் விழிப்புணர்வான அறிவையும் குறிக்கிறது. பொதுவான இந்த கார்டை எப்படி சொல்லுவாங்கன்னா, டிவைன் ரிலேட்டடாக இந்த கார்டை சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தமிழில் இந்த கார்டை தமிழில் இந்த கார்டை பற்றி பார்க்கும்போது அது அப்படியே கொஞ்சம் ஹிந்துவிசம் ரிலேட்டடாக அதை கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அது என்னென்னா, காளியம்மனை குறித்து இந்த கார்டை சித்தரிக்கிறதா கற்பனை செய்து கொள்வார்கள். இது ஒரு பக்கம். இங்கே நம்முடைய தமிழ்நாட்டில் இந்தியாவில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்திருக்கு இந்த கார்டில். ஃபாரின் கண்ட்ரீஸில் அப்படி பண்ணுறது கிடையாது. ஸோ இது ஒரு டிவைன் கார்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கார்டுடைய எக்ஸ்பிளனேஷன், இந்த கார்டில் இருக்கக்கூடிய பலன்கள் என்ன? சக்தி மிக்க பொறுமை, கட்டுப்பாடு, இரக்க குணம், மனமுதிர்ச்சி, எதையும் சமாளிக்கிறது, பெண் தன்மை கொண்ட ஒரு சக்தி. நம்ம முன்னாடி பார்த்தது தான் சாரதி, அதாவது சேரியோட் அந்த கார்டு போல் இந்த ஸ்ட்ரென்த்து கார்டும் கட்டுப்பாடும் அதிகார பிரதிநித்துவம் ஆகியவற்றை குறிக்கிறது. இந்த கார்டு நேராக ஒருத்தங்கிட்ட வருதுன்னா கருணையும் இரக்க குணம் உள்ளவர்கள், ஆனால் அவர்கள் முட்டாள்களும் இல்லை, விழிப்புணர்வோடு செயல்படுவாங்க. இந்த கார்டு வச்சிருக்கவங்க சக்திக்கு வித்தியாசம் ஏன்னா வெளிமன வலிமை மற்றும் அந்த விஷயத்தை குறிக்கிறது. சக்தி கார்டு ஆழ்மன வலிமையும் விருப்பத்தையும் தடைகளையும் சமாளிக்கிறத குறிக்கிறது. இவங்க எல்லா விஷயம் அபாயகரமான செயலில் இருந்தாலும் துணிந்து செயல்படுவாங்க. என்னால் எதையும் செயல்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு தைரியம் அவங்கக்கிட்ட இருக்கும். பிறருக்கு ஆலோசனை வழங்கும் நல்ல அனுபவங்களை, அதாவது மைண்ட் மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்க, அதை இவங்க பெற்றிருப்பாங்க. கருணையும் தாய்மையை கொடுத்த அந்த தாய்மை உள்ளமும் இவங்ககிட்ட இருக்கும். கஷ்டமான சூழ்நிலையில் உள்ள நபருக்கு இந்த கார்டு வந்துருச்சு அப்படின்னா, அவங்க நம்பிக்கை தைரியத்தை கைவிடாமல் பொறுமையாக எதிர்கொண்டால் கூடியவர்கள் நல்ல விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லணும். இந்த நபர் விளங்கும், அதாவது இந்த கார்டு எடுக்கக்கூடியவங்க தெய்வீக சமநிலையில் இருக்கிறாங்க. முயற்சி மற்றும் செயல்களில் தைரியமாக ஈடுபடலாம். முடிவுகள் வெற்றியில தான் முடியும். ஆனால் காலம் காக்க வேண்டும், பொறுமையாக இருக்கணும். அனைத்து முயற்சிகளும் பிறரால் பாராட்டப்படும், அங்கீகரிக்கப்படும், புகழும் கிடைக்கும். வலிமை, இந்த கார்டு ஒரு ஸ்ட்ரென்த்து. அதனால் அவங்க ஆழ்மனது அடிக்கடி சிறு பயங்களும் சிறு விதமான இந்த பயங்கள் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் இருக்கும். அதை எடுக்கிறதுக்கு அவங்க முயற்சி செய்யணும். பயம் மீன்ஸ் நிறைய விதமான பயங்கள் இருக்குது, ஒரே பயம் கிடையாது, விதவிதமாக இருக்கும். அது எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு அவங்கள முயற்சி செய்ய நம்ம சொல்லணும். சரி, இந்த கார்டு, அதாவது இந்த ஸ்ட்ரென்த் கார்டு தலைகீழ வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பலவீனமாக இருப்பாங்க, சுய சந்தேகம் இருக்கும், சுய ஒழுக்கமின்மை இருக்கும், அவசரப்படுதல் இருக்கும்,
பதட்டம் இருக்கும், இரக்கமே இருக்காது, சமாளிக்கக்கூடிய திறன் இருக்கும். ஆனால் அதுவும் சில நேரத்தில் அவங்களுக்கு உதவி செய்யாது. இந்த தலைக்கீழான இந்த கார்டு உங்கள் கையில் கிடச்சிது அப்படி அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா பலவீனத்தை குறிக்கிறது. ஆழ்மனதில் சக்தியும் தைரியத்தையும் குறைவாக இருக்குது. பின்னடைவான ஒரு சூழ்நிலை சமீபத்தில் ஏற்படுகிறது. தன்னம்பிக்கை இல்லாத ஒரு பாதையில் அவங்க பயணிக்கிறதே இருப்பாங்க. அதே காரணமாக இருக்கும். தடைகளை எதிர்கொள்ள முடியாமல் மனம் பதட்டத்துடன் அவசர குணம் படைத்தவர்களாக இருப்பாங்க. நேரடியாகவோ மறைமுகமாகவோ பிறரால் சவால் விடப்பட்டவர்களாகத்தான் இருப்பாங்க. ஏன்னா அகங்காரத்தை இவர்கள் விடுவது கஷ்டம், ஆனால் அதை விடணும். அன்பு, தொழில், பணம், ஆன்மீக எண்ணம் இவங்களை ஏமாற்றங்களை எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு தொடங்கிய காரியங்களில் சந்தேகப்படுவது அடிப்படையாக காரணம். பலவீனப்படுத்தும் செயல்களில் இருந்து உடனே உங்களை விலகணும். உதாரணமாக இந்த போதை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாத்தையும் விட்டு அவங்க விலகி நிற்கணும். பிரச்சனைகள், தலையிடுதல், கோபம், இதெல்லாம் மன அழுத்தம் இதெல்லாம் வரும் இவங்களுக்கு. பிறர் மனம் நோகாதபடி பேசணும் இவங்க. ஏன்னா அதுவே பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கி கொடுத்துரும். உறவு நிலையில் பாதுகாப்பின்மை, தேவையற்ற குழப்பம் மற்றும் குடும்பம் சண்டையினால் மனம் பலவீனமடையும். உறவுகளில் அன்புக்குரியவர்கள் மேலும் சந்தேகப்பட்டுனே இருப்பாங்க. கூட்டுத்தொழில், பார்ட்னர்ஷிப்போடைய பிஸ்னஸ் எதாவது பண்ணிங்கன்னா அது ஃபெயிலியர் ஆகிடும். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கும். உடன் பணிபுரியவங்க மீது ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் பலவீனத்தாலே அவசர செயல்னால் நிறைய பாதிப்புகள் ஏற்படும். அதனால் விரிசல் உண்டாகிட்டே இருக்கும். இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணணும்னா இவங்க சுயநம்பிக்கை, சுய வலிமை, சமாளிக்கக்கூடிய திறன், புத்துயிர் ஊட்டிய வாழ்வின் சாதகமான அமைப்பை நோக்கிய பயணம் அவங்களுக்கு தேவைப்படுது. தற்காலிகமான எல்லா விஷயத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு விரைவில் நல்ல விஷயங்கள் மாற்றப்படும் நம்பிக்கையோடு அவங்க பயணம் செய்யணும். இவங்க என்ன செய்யணும்னா அடிக்கடி ஏதாவது ஒரு மலை மீது அமர்ந்து தியானிக்கிறது, இந்த மலை பக்கம் உட்காந்து மெடிடேட் பண்ணுறது, மலை ஏறுதல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க செய்யும் பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்பது நிறைய பேருடைய அனுபவங்கள். ஏன்னா நான் படிச்சிருக்கேன். இந்த காடை பற்றி பல புத்தகங்களில் பல ஆராய்ச்சியாளர்கள் எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு சஜஷன் சொல்லும்போது தலைக்கீழில் காடு வந்துருச்சுன்னா இந்த மாதிரி பண்ண சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா இந்த மலை ஏறுதல், மலை மேலே இருக்க டெம்பிளுக்கு போகிறது, அப்புறம் அதாவது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஃபாரின் கண்ட்ரிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மலையில் சம் சர்ச்சஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த சர்ச்சுக்கு நீங்கள் மலை ஏறி போங்க, மலையில் இருக்க சர்ச்சுக்கு அடிக்கடி போங்க அப்படி இந்த காடு வந்துருச்சுன்னா அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதனால் நாமளும் அதை ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு பிடித்த கோவில்கள், மலை ஏறுதல், முக்கியமாக ட்ரக்கிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்தீங்கன்னா அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். ஒரு உற்சாகம் பிறக்கும். ஒரு மாதம் கழித்து மறுபடியும் டாரோ கார்ட் பாருங்கள், மாற்றம் ஏற்படும். ஸோ நன்றி. அடுத்த பதிவில் வேறு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். மறக்காமல் டாரோ கார்ட் ரீடராக மாறணும் அப்படின்னு யாரெல்லாம் ஆசைப்பட்றீங்களோ அவங்களுக்கான வீடியோ இது. எனக்கு டாரோ கார்ட் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கிடையாது. நான் அந்த மாதிரி எந்த வீடியோவும் போடவும் மாட்டேன். டாரோ கார்டை நான் உங்களுக்கு பார்க்குற மாதிரி வீடியோ போட மாட்டேன். ஏன்னா அந்த மாதிரி வீடியோஸ் தான் யூடியூப்பில் எக்கச்சக்கமாக குவிஞ்சு கிடக்குது. அடுத்தவங்களுக்கு டாரோ கார்டு பார்க்குற மாதிரி இந்த மாதிரி விஷயத்தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் நான் போடல. நான் ஒரு டாரோ கார்ட் ரீடராக மாறுவதற்கான ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் ஒரு டாரோ கார்ட் மாஸ்டராக மாறணும் என்பது என்னுடைய விருப்பம். அதுக்கேற்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதனால் மறக்காமல் என்னை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆடியோவையும் ஒவ்வொரு வீடியோவையும் தயவு செய்து கேளுங்க. கேட்கும்போது தான் பல தடவை கேட்கும்போது தான் மனசில் பதியணும். இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் அப்படியே எழுதி வச்சுக்கிட்ட விட மனசில் பதிஞ்சிடணும். ஒரு தடவை பதிஞ்சிச்சுன்னா ஆழ் மனசில் அதை உங்களை விட்டு போகாது. அப்போ ஈஸியாக அடுத்தவங்களுக்கு சொல்லும் போது டக்குன்னு உடனே உள்ளேருந்து இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அதோட கூட உங்கள் உள்ளுணர்வு அழகாக செயல்படும். அது எப்படி செயல்படும், எப்படி நம்ம செயல்படுத்தணும் என்பதை பழைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த டாரோ கார்டை எப்படி ஆக்டிவேட் பண்ணி செயல்படுத்தணும்னு. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் வீடியோலேருந்து பாருங்கள். உங்களுக்காக பல வீடியோஸ் காத்துட்ருக்கு. அதனால் மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி நான் டாரோ கார்டெலாம் விரும்பலை, எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா தயவுசெய்து டாரோ கார்ட் படிக்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்க வெளியில் போய் எங்கெங்கேயோ தேடி போய் ஏதோ படிக்கிறது தமிழில் ரொம்ப அழகான ஒரு விஷயங்களாக இருக்குது. இதை இங்கே படிச்சுக்கிட்டு ரொம்ப அற்புதமான விஷயத்தை செயல்படுத்தட்டும். கூடிய விரைவில் நீங்கள் ஒரு அற்புதமான ஒரு டாரோ கார்டு கலைஞராக மாறுவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிக்க நன்றி.